ஒரு ஊரில் ஒரு ஏழை மனிதர் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு கோவிலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அந்த கோவிலில் இருக்கிற சின்ன சின்ன வேலைகளை செய்வார். அங்கே பக்தர்கள் கொடுக்குற அந்த சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு அங்கேயே உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். இப்படி வாழ்க்கையில் ரொம்ப பெரிய லட்சியங்கள்லாம் இல்லைங்க. தினம் தினம் வர சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு அந்த கோயிலை சுத்தம் பண்ணிக்கிட்டு கடவுளுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு அப்படியே அவருடைய வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தார். இப்போ திடீர்னு ஒரு நாள் அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு. என்னது இது, நம்முடைய வாழ்க்கை இப்படியே போய்கிட்டு இருக்கு, நாம் இந்த வாழ்க்கையிலிருந்து ஒரு பெரிய வாழ்க்கைக்கு எப்போ தான் போகிறது, நாம் எப்போ தான் ஒரு பெரிய மனிதராக மாறுறது அப்படிங்கிற மாதிரி பலவிதமான எண்ணங்கள் அவரை கொஞ்சம் கொஞ்சமாக உறுத்த ஆரம்பிச்சிருச்சு. அந்த சமயம் கடவுள்கிட்ட போயிட்டு, கடவுளே, நான் தினம் தினம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஆனாலுமே ரொட்டீனாக இதே வேலையை செய்கிறதுனால எனக்கு என்னுடைய வாழ்க்கை ரொம்ப சலிச்சு போயிடுச்சு. ஆனால் நீ எப்படி எப்போவுமே ஒரே இடத்துல ரொம்ப அமைதியாக நின்றுக்கிட்டே இருக்கிறிய, உனக்கெல்லாம் போரே அடிக்காதா அப்படிங்கிற மாதிரி கடவுள்கிட்டே கேள்வி கேட்குறாரு. இவர் கேள்வி கேட்ட அடுத்த செகண்டு கடவுள் இவர்கிட்ட சொல்கிறாரு, அட என்னப்பா பண்ணுறது, நான் கடவுளாக இருக்கிறதுனால இங்கே தான் இருந்தாகணும், வேறு வழியே கிடையாது, உன்ன மாதிரி நான் வெளியெலாம் போயிட்டு வர முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்கிறாரு. உடனே அந்த மனிதர் சொல்கிறாரு, கடவுளே, நாம் ஒன்று பண்ணுவோம், ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் உன்னுடைய இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கேன், உன்னுடைய அணிகலன்கள் உன்ன மாதிரி மேக்கப் போட்டுக்கிட்டு அதே இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கேன், நீ என்ன மாதிரி ஒரு நாள் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்டே ஒரு சவால் விடுறாரு. உடனே கடவுளுமே, சரிப்பா, நான் சவாலுக்கு தயாராக இருக்கிறேன், நாளைக்கு காலையில் சீக்கிரமாக வந்துடு, நாம் அந்த மாதிரி இடமாற்றம் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் இவர்கிட்ட சொல்கிறாரு. அதே போல் காலையில் இந்த மனிதர் சீக்கிரமாகவே ரெடியாகி வந்துட்டார். கடவுள் சொன்னது போலவே இந்த மனிதர் அப்படியே கடவுள் மாதிரி மேக்கப் போட்டுக்கிட்டு சிலை மாதிரி ரொம்ப அமைதியாக அதே இடத்துல நின்றுக்கிட்டு இருந்தார். கடவுள் பார்த்தீங்கன்னா இவருடைய உருவத்தை எடுத்துக்கிட்டு இவர் செய்ய வேண்டிய வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். இப்போ கோவிலில் இருக்கிற அடுப்புகளை எரிக்கிறதுக்காக கொஞ்சம் விறகுகள் தேவைப்பட்டுச்சு. உடனே அந்த மனித ரூபத்தில் இருக்கிற கடவுள்கிட்ட இந்த காட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் விறகு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. அவரும் போயிடுறாரு. இப்போ இந்த மனிதர் கடவுளோட உருவத்தை எடுத்துக்கிட்டு ரொம்ப அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ காலையில் முதல் பக்தர் அங்கே வராரு. அவர் ரொம்ப பெரிய பிஸ்னஸ்மேன், அவருக்கு ஏகப்பட்ட தொழில்கள் இருக்குது. அவர் கடவுள்கிட்ட கடவுளே, நீ கொடுத்தது என்கிட்ட நிறைய இருக்குது, ஆனாலும் எனக்கு இன்னும் நிறைய செல்வங்களை கொடு, நான் புதுசாக ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்க போகிறேன், அந்த ஃபேக்ட்ரி நல்லபடியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனிதர்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் வேண்டி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பும் போது அவருடைய பர்ஸ் கீழே விழுந்துடுது. அதை கவனிக்காமல் அவர் பாட்டுக்கு போயிட்டார். இப்போ இந்த மனிதர் அவரை கூப்பிட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஆனால் கடவுள் சொன்னது ஞாபகத்து வருது, நீ அமைதியாக நிற்கணும், யாருக்கிட்டையும் எதுவுமே பேசக்கூடாது, ரொம்ப அமைதியாக நின்றுக்கிட்டு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்லியிருந்தார். சரி, பரவாயில்ல, அந்த பர்ஸ் அங்கேயே இருக்கட்டும், திரும்ப எடுத்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அமைதியாக அங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அவருக்கு அடுத்தது ஒரு ஏழை மனிதர் அங்கே வராரு. அவர் கடவுள்கிட்ட, கடவுளே, உங்கள்கிட்ட காணிக்கை வைக்கிறதுக்கு எங்கிட்ட எதுவுமே இல்லை, ஒரே ஒரு ரூபாய் மட்டும்தான் இருக்குது, இந்த ஒரு ரூபாயை காணிக்கை எடுத்துக்க, என்னுடைய வாழ்க்கையில் கொஞ்சமாவது மாற்றத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூபாயை அந்த கடவுளோட காலுக்கு அடியில் வச்சுட்டு அந்த ஏழை மனிதர் வேண்டிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் வேண்டி முடிச்சுட்டு அப்படியே திரும்பும்போது அந்த பர்ஸ் அவர் கண்ணில் படுது. அதை எடுத்து பார்க்குறாரு. அந்த பர்ஸ் நிறைய ஏகப்பட்ட பணம் இருக்குது. உடனே கடவுள்கிட்ட நன்றி சொல்கிறாரு. கடவுளே, ரொம்ப நன்றி, நான் இப்போ தான் வேண்டுதல் வச்சேன், என்னுடைய வேண்டுதலை செவிசாச்சு, இவ்வளோ பெரிய தொகையை எனக்கு பரிசாக கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி அந்த பர்ஸை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து சந்தோஷமாக போகிறாரு. இப்போ மறுபடியும் கடவுள் ரூபத்தில் இருக்கிற அந்த மனிதர் அவர் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஆனாலையும் கூப்பிடாமல் அமைதியாக நிற்கிறாரு. இப்போ மூன்றாவதாக ஒரு மாலுமி ஒருத்தர் வராரு. அவருடைய கப்பல் பயணத்தை தொடங்க போகிறாரு. அதுக்கு முன்னாடி கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அந்த மாலுமி கடவுள்கிட்ட அப்படி வேண்டிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த பிஸ்னஸ்மேன் அங்கே வராரு. வந்தவர் போலீஸோட வராரு. வந்த உடனே அந்த மாலுமியை பிடிச்சி, ஏன்பா நீ தான் என்னுடைய பர்ஸை எடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவரை விசாரிக்கிறாங்க. போலீஸ்காரருமே, இங்கே வேறு யாருமே கிடையாது, இப்போ தான் இந்த பிஸ்னஸ்மேன் இங்கேருந்து போயிருக்கிறாரு, இங்கேருந்து போனதுக்கு அப்புறமா தான் அந்த பர்ஸ் காணாமல் போயிருக்கு, அநேகமாக நீங்கள் தான் எடுத்துருப்பீங்க, மரியாதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரொம்ப அதட்டி விசாரிக்கிறாங்க. அந்த மாலுமி ஒன்றுமே புரியாமல், இல்லைங்க ஐயா, நான் இப்போ தான் வந்தேன், நான் எந்த பர்ஸையும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் அவங்க கேட்குறதா இல்லை.
அவரை வந்து ஜெயிலில் பிடிச்சி போகிறதுக்காக அவரை இழுத்துக்கிட்டு போகிறாங்க. இப்போ இது எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த மனிதருக்கு பொறுமையை இழந்துட்டாரு. இவர் அந்த சிலை ரூபத்தில் அப்படியே இருந்துக்கிட்டு அவருடைய வாய்ஸை மட்டும் வெளியில் விடுறாரு. இந்த மாதிரி, இங்கே பாருங்கப்பா, நீங்கள் நினைக்கிறது எல்லாமே தவறான விஷயம். அந்த பர்ஸ் அங்கே கீழே விழுந்தது உண்மைதான், ஆனால் அதை எடுத்தது ஒரு ஏழை மனிதர், இவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏழை மனிதர் எங்கே இருக்காருன்னு சொல்லி அவர் இருக்கிற இடத்தையுமே அவர் சொல்லிட்டாரு. உடனே போலீஸ் போயிட்டு அந்த ஏழை மனிதரை பிடிச்சி கொண்டு போய் ஜெயிலில் போட்டுடுறாங்க. அந்த பர்ஸை எடுத்து அந்த பிஸ்னஸ் மேன்கிட்டே கொடுத்துட்றாங்க. இப்போ அந்த மாலுமி அவருடைய கப்பல் பயணத்தை தொடரத்துக்காக அவர் கிளம்பி போயிட்டார். இதெல்லாம் அப்படி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா சாயங்காலம் நேரம் ஆயிடுச்சு. இப்போ கடவுள் அந்த விறகெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கே வந்துட்டார். வந்தவர் இந்த மனிதரை பார்த்துட்டு, என்னப்பா இன்னைக்கு நாள் எப்படி போச்சு, ஒரு நாள் ஃபுல்லாக என்ன மாதிரி இங்கே இருந்தீங்க, என்ன கற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, கடவுளே, நீ இருக்கிற அந்த இடம் வந்து ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது. ஏன்னா நிறைய மனிதர்கள் பலவிதமான விஷயங்களை இங்கே வந்து சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு என்னால் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கவே முடியல. இப்போ என்னாச்சுன்னா, ஒரு பிஸ்னஸ்மேன் வந்தார், அவர் பர்ஸை தொலைச்சார். அது ஒரு ஏழை மனிதர்கிட்ட போச்சு. ஆனால் தவறுதலாக ஒரு மாலுமியை திருட நினச்சி பிடிச்சிக்கிட்டு போனாங்க. நான் தான் வந்து எல்லாரையும் சமாதானப்படுத்தி அந்த ஏழை மனிதர் அந்த பர்ஸை எடுத்தார் அப்படிங்கிறத சாதுரியமாக சொல்லி விட்டேன் அப்படின்னு சொல்லி இவரை பற்றி பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ கடவுள் வந்து இவர்கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, நீ நல்லது பண்ணுறதா நினச்சி ரொம்ப பெரிய கெட்டது பண்ணிட்ட. நான் என்ன பண்ணாலும் அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கும். அந்த பிஸ்னஸ்மேன் பார்த்தியா, அவர் உண்மையிலேயே வந்து உழைச்செல்லாம் சம்பாதிக்கலை. நிறைய மனிதர்களோட உழைப்பை சுரண்டி தான் அவர் இவ்வளோ பெரிய பணக்காரராக மாறியிருந்தார். இப்போ அவருடைய பணத்தை எடுத்து கொஞ்சம் அந்த ஏழை மனிதருக்கு கொடுத்தா அந்த பணக்காரோட கர்ம பலன் கொஞ்சம் நல்லதாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த விஷயத்த செஞ்சேன். அதே மாதிரி அந்த பணம் அந்த ஏழைக்கு போய் சேர்ந்துருந்தா அந்த ஏழை அவர் மட்டும் வச்சுக்கிறது கிடையாது, நிறைய மனிதர்களுக்கு உதவி செய்கிறாரு. கடைசியாக அந்த மாலுமி இருக்கார் பார்த்தியா, அவர் இன்னைக்கு கப்பலில் போனார்னா கடலில் மிகப்பெரிய புயல் வந்து அவருடைய கப்பலே கவிழ்க்கப்படும். அவர் இறக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவரை வந்து திருடனா ஃப்ரேம் பண்ணி அவரை ஜெயிலில் அனுப்புறதுக்காக நான் முயற்சி பண்ணேன். ஆனால் நீ எல்லாத்தையுமே கெடுத்துட்டியப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் அவர் போட்டிருந்த திட்டத்தை அந்த மனிதர்கிட்ட சொல்கிறாரு. கடைசியாக அந்த மனிதர், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, யாராலையும் கடவுளாக இருக்க முடியாது, இதுக்கப்புறம் இந்த மாதிரி விபரீத ஆசைகள் எதுவுமே எனக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க இடங்களை மாற்றிக்கிறாங்க. இப்போ இந்த கதையில் வந்தது போல தாங்க, நமக்கு நிறைய நேரங்களில் பலவிதமான கஷ்டங்கள் வரும். ஒரு சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்கு உயிர் வாழ்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு பலவிதமான எண்ணங்கள் தோண ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் நினச்சது எதுவுமே நடக்காமல் போச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். நீங்கள் நினச்சது நடக்கலாம் கூட பரவாயில்ல, அதை விட நல்ல விஷயம் ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்துக்கிட்டே இருங்க. என்றைக்கும் எப்போவுமே தவறான முடிவை எடுக்கவே செய்யாதீங்க. கண்டிப்பாக எல்லாரோட வாழ்க்கையுமே ஒரு நல்ல பயணமாக இருக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.